நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ரெஸ்ட், இளைப்பாறுதல். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, ரெஸ்ட் ஃப்ரம் லேபர், உழைப்பிலிருந்து இளைப்பாறுதல். இரண்டாவது, ரெஸ்ட் ஃப்ரம் எனிமீஸ், சத்ருக்களிலிருந்து இளைப்பாறுதல். மூன்றாவது, ரெஸ்ட் ஃப்ரம் டேஞ்சர், ஆபத்திலிருந்து இளைப்பாறுதல். நான்காவது, ரெஸ்ட் இன் த லார்ட், கர்த்தருக்குள் இளைப்பாறுதல். ஐந்தாவது, ரெஸ்ட் த்ரூ டிசிப்ளின், சிட்சையின் மூலம் இளைப்பாறுதல். ஆறாவது, ரெஸ்ட் ஃப்ரம் பர்டன்ஸ், பாரங்களிலிருந்து இளைப்பாறுதல். ஏழாவது, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், ஆவிக்குரிய இளைப்பாறுதல். இவை ரெஸ்ட், இளைப்பாறுதல். ரெஸ்ட் ஃப்ரம் டேஞ்சர், உழைப்பிலிருந்து இளைப்பாறுதல். ஆதியாகமம் 2:2-3. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்விருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்வு இருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆகவே இளைப்பாறுதல் சொல்லும் முதல் யார் இளைப்பாருனா? தேவன். தேவனே இளைப்பாருனா அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? தேவனே இளைப்பாறினார், அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். ஓய்வெடுத்து தான் செய்ததெல்லாம் செய்து முடித்து ஓய்வெடுத்து இளைப்பாரி அதை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். மார்க் 6:31. அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். யார் சொல்கிறா? ஆண்டவரே உலகத்தில் இருக்கும்போது என்னன்னு சொல்கிறார்? என்ன சொல்கிறாரு? இளைப்பார். அவர் அவர்கள் நோக்கி வனாந்தர ஓரிடத்தில் தனித்து சற்று இளைப்பாறும்படி, ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாக இருந்த போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்தது. சாப்பிடக்கூட ஐயான்னு வந்துட்டாங்க. ஐயா தலைவலியா, ஐயா வயிற்று வலியா, ஐயா இங்கே பிசாஸ் பிடிச்ச ஒருத்தங்க வந்திருக்கிறாங்கய்யா, சாப்பிடக்கூட என்ன இல்லையா? நம்ம போய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம்? இளைப்பாறு. பிதாவும் இளைப்பாறினார், குமாரனும் என்ன பண்ணார்? யாத்திராகம் 23:12. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளைகளும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் என்ன செய்? இளைப்பாறு. ஏன்னா அதுக்கு மேலே உடம்பு தாங்காது, அதுக்கு மேலே உடம்பு. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு மனிதனால் எவ்வளோ தாங்க முடியும்? அவன் சரீரத்தால் எவ்வளோ தாங்க முடியும் தெரியாது. என்ன பண்ணாது? 6 நாள் வேலை செஞ்சால் 7ஆம் நாள் என்ன பண்ணு? அதுக்கு மேலே பண்ணினா சில பேர் அதை உணர்றதில்லை. இளைப்பாறதே எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணினே அந்த ஒரு நாள் என்ன உடம்பு எல்லாம். ஐயா மைக்கடிச்சு விழுந்தாருங்க, ஐயாவுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சிங்க, முழு உடம்பு என்ன பண்ணும்? அதுக்கு மேலே உடம்பால் என்ன செய்யாது.
எனவே எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவர் பிதாவும் இளைப்பாறினார், குமாரனும் இளைப்பாருன்னு சொன்னால் 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் என்ன செய், இளைப்பார், ரெஸ்ட் எடு. அதுக்கு மேலே நீ பண்ணனா உன்னால் என்ன செய்ய முடியாது. தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும், தேவையில்லாத பிரச்சனை. எனவே நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, உங்களை வச்சு கவனிக்கணும், அவங்களுக்கும் பிரச்சனை. அப்படி தானே? நான் முந்தையே கேட்டேன், எத்தனை பேருக்கு 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசை இருக்கணும்? வேணாம். நாங்கள் ஏங்க, யாருங்க எங்களை வச்சு கவனிப்பா? உப்பியே அழுது ஓடிகிறாங்க, உப்பியே அழுது. 100 வயசு வரைக்கும் இருந்து 10 வயசான என்ன ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியாது, யார் வச்சு எங்களை கவனிப்பாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடணும், எங்களை வச்சு கவனிக்கிறதுக்கு. சரியா? யோபன் மனைவியை ஞாபகம் வச்சுங்க. தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நான் வச்செல்லாம் உன்னை கவனிச்சுன்னுக்கிற மாதிரி இல்லை. நீ ஒரு பணக்காரனா, அந்த வடிகட்டின ஏழைய தரித்திரத்தில் இருக்கிற, காசும் கிடையாது உனக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் பருக்கள், நான் வச்சு உன்னை கவனிச்சுன்னு இருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன சொல்லு? ஏதோ பணக்காரனாக இருந்தேன்னா உன் பணத்துக்காகவாத கவனிச்சிருப்பேன். நீ உன் பணமும் இல்லை, உங்ககிட்ட பணமோ. தேவனை தூஷித்து ஜீவனை அப்படி போய் சேரும். நான்லாம் வச்சுன்னா அங்கே சொல்கிறதெல்லாம் வாழ்விலும் அதெல்லாம் அங்கே சொல்கிறதோட சரி, அதை சொல்கிறதோட சுகத்திலும் சுகவீனத்திலும். இங்கே சுகவீனமாக இருக்கிறார், கவனிச்சாங்களா? போய் சேருன்றாங்க, போய் சேரும். தேவனை சும்மா போகாது, தேவனை தூஷித்து ஜீவனை. நோயற்ற வாழ்வு குறைவற்ற, ஹெல்த் இஸ் வெல்த். ஆண்டவர் சொல்கிறார், 6 நாள் வேலை செஞ்சால் 7ஆம் நாள் என்ன பண்ணு, அதுக்கு மேலே உடம்பு என்ன செய்யாது. முக்கியம், இளைப்பாறுதல் முக்கியம் இல்லையா? 2வது ரெஸ்ட் ஃப்ரம் எனிமீஸ், சத்துருக்களிடமிருந்து இளைப்பாறுதல். யோசுவா 21:40 கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணி, அவருடைய எல்லா சத்துருக்களின் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக இருக்க, அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி எல்லாம் நிறைவேற்று. எத்தனை பேருக்கு சத்துருக்கள் வந்து இளைப்பாறுதல் வேணும்? யுத்தமில்லாத 1 ராஜாக்கள் 5:4 சாலமோன். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை, விரோதியும் இல்லை இடையூறும். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. 1 ராஜாக்கள் 8:54-61 சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்காட்பட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறிப்பு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளெல்லாம் நடக்குவதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகள் எல்லாம் அவருடைய கட்டளைகளெல்லாம் அவருடைய நியாயங்களை கைக்கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின்
அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்படின இந்த என்னுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளும் கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய அவர் கீழ்ப்படியும்படி நம்முடைய இருதயத்தை தம் பக்கமாய் சாய பண்ணி அடியானுடைய தேவனுடைய ஜனத்தின் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு. ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் என் பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன நியாயம் தேவை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யணும், உங்கள் காரியத்தை விசாரிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? தமது ஜனமாகி இஸ்ரவேல் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்தை விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்னால் விண்ணப்பம் பண்ண இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இரவும் இந்த ஜபம் இன்றைக்கி நான் பண்ணுற ஜபம் இரவும் பகலும் ஆண்டவருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆண்டவரே நம்முடைய அடியானியின் நியாயத்தை நம்முடைய ஜனங்களின் நியாயத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும் விசாரி. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன சந்திக்கிறாங்க அந்தந்த நாளுக்கு காரியத்தை விசாரி. இந்த ஜபம் இருப்பதாக. அத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். 2 நாளாகமும் 20:29 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத அழைப்பாளர் அவனுக்கு கட்டளையிட்டபடும் யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையாய் எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஆண்டவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்று எல்லாம் கேள்விப்படும்போது அவங்கவுங்களுக்கு என்ன வருது? பயம். வேணாம்ப்பா, இவங்கக்கிட்ட நம்ம போய் மோத வேணாம். ஏன்னா அவங்க கடவுள், அவங்க தேவன் வந்து நமக்கு விரோதமாக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணாலும் சரி. ஐயோ, யுத்தமில்லாத இளைப்பாறுதல். எஸ்தர் 9:20-28 மோர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்க அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கு நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14, 15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலமும் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தர்மம் வேண்டுமென்று திட்டமிட்டான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினதையும் மோர்தெகாய் தங்களுக்கு எழுதினும் செய்ய சம்மத். அம்மேதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயன் யூதருக்கு எல்லாம் சத்ருவாயிருந்து யூதரை சங்கரிக்க அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் போர் எண்ணப்பட்ட சீட்சை போட்டான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் இப்போ யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பதினாலே அவனையும் அவன் குமாரர் மரத்திலே ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரில் பூரீம் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளையும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு நேரிட்டவர்களை நிமித்தம் யூதர் அதை திடப்படுத்தி இந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகள் வருஷந்தோறும் அவள் சரியான காலத்தில் ஆசாரி இருப்பதில்லை என்பது. இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு
ஆசரிக்கப்பட என்பதை இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதை தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைக்கப் போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். இவை இந்த ஆமான் எல்லாரையும் அழிக்கணும், யூதர்கள் எல்லாரையும் அழிக்கணும். நான் எஸ்தர் ராஜாவுக்கு முன்பதாக போய் அதையெல்லாம் மாற்றி இந்த நாட்களில் தான் யூதர் என்ன பண்ணாங்க, மேற்கொண்டார்கள். இவை அந்த 2 நாட்கள் பூரிம் இன்றைக்கும் கொண்டாடுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர் அந்த பூரிம் பண்டிகையை, ஏன்னா அந்த நாட்களில் தான் தேவன் அவருடைய சத்துருக்களிலிருந்து அவர்களை என்ன பண்ணார், விடுதலை ஆக்கினார். இன்றைக்கும் சந்தையார் எல்லாம் அழிந்து போயிருப்போம், இல்லாட்டி எல்லா யூதரும் அன்றைக்கே அழிந்து கர்த்தர் அதை அனுமதிக்காமல் அந்த நாளில் எல்லாரையும் காப்பாற்றி. அது இந்த மறக்காதீங்க, ஒவ்வொரு வருஷமும் அந்த 2 நாள் இந்த நாட்களில் தான் கர்த்தர் சத்துருக்குலேருந்து அவங்களை விடுதலை ஆக்கினார். 3வது ரெஸ்ட் ஃப்ரம் டேஞ்சர், ஆபத்திலிருந்து அழைப்பு. சங்கீதம் 116 1 கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறும். அவர் தாம் செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவையும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதிமுள்ளவர். நம்முடைய தேவன் மரண உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. எவ்வளோ ஆபத்திலேருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்தார், விடு, இப்போ போய் இளைப்பார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. என் ஆத்மாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்து நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். உயிரை போயிட்டுருக்கும், ஜீவனுள்ள தேசத்தில் நான் இருந்திருக்க மாட்டேன், அவ்வளோ கிட்ட வந்துட்டு. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் விடுவித்தார். விசுவாசித்தேன் ஆகையால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே என்னை விடுவியும், நான் இதை செய்கிறேன் என்று என்ன பொருத்தனை செஞ்சனோ அந்த பொருத்தனை என்ன செய்கிறேன், நிறைவேற்றினேன். 2 கொரிந்தியர் 1:8 ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. சில பேர் அவங்க கஷ்டம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா, மூடி மறைச்சிப்பாங்க. அதை பார்த்துருக்குறீங்களா? அதனால்தான் நான் சபையில் அவங்களா ஜெப குறிப்பு கொடுத்தா தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு யாருக்கும், எல்லாரும் போயிட்ட பிறகு மெதுவாக ஐயான்னுவாங்க சில பேர். ஏன்னா யாருக்கும் ஐயா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு காத்துன்னு இருப்பான். எல்லாம் போயிட்ட பிறகு நிற்பான் அப்படின்னு மெதுவாக என் காதில் சொல்லணுமா, எல்லாருக்கும் சொல்லிவிடாதீங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க இஷ்டம் நீங்கள் எப்படின்னா. இவர் என்னான்றாரு, சகோதரர், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு, நான் சொல்கிறேன், நான்
உங்களுக்கு தெரியட்டும் இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அவ்வளோதான், இனிமே பிழைக்க மாட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே பிழைக்கவே அந்த நம்பிக்கை கூட எங்களுக்கு போயிடுச்சு. இருப்போன்ற நம்பிக்கையே அந்த அளவுக்கு மிஞ்சின எங்கள் பலத்துக்கு அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே, அவ்வளோதான், சாவதான் போகிறோம், இனி உயிர் கிடையாது, மரணம் வந்துடுச்சு, நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயமாக போகிறோம். அந்த அளவுக்கு தாங்க முடியாத எங்களுக்கு நினச்சோம். அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான், அவ்வளோதான். எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம், பிழைக்க மாட்டோம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறாங்க. எங்கள் நம்பிக்கை எங்கள் மேலே இல்லை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த தேவன் மேலே தான் எங்களுடைய நம்பிக்கை. மனுஷகத்தில் அங்கே பிழைக்கிறதுக்கு வழியே நாங்களே நாளை தான் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கர்த்தரங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அப்போஸ்தலர் 9:1-6. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியரிடம் போய், இந்த மார்க்கத்தாக புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்று. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆபத்து, சீறி கொலை செய்யணும், சிறையில் போடணும், கட்டி எழுக்கணும், அப்படி தான் வரோம். அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த சவுலை சந்தித்தார். அப்போ 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து இந்த ஆபத்திலேருந்து விடுவிக்கும் பொழுது சபைக்கு என்ன கிடச்சிது? சமாதானம் கிடைத்த உடனே, சமாதானம் கிடச்சிடுச்சே, ஆண்டவரை மறந்துடலான்னு சொன்னாங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஆபத்தில் இருக்கும்போது ஓடி வந்து உட்காந்து இருப்பாங்க. ஆபத்தில் இருக்கும்போது, ஆபத்துலேருந்து ஆண்டவர் விடுவித்த பிறகு அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க இங்கே அப்படி இல்லை. சமாதானம் பெற்ற உடனே இவங்க என்ன பண்ண, பக்தி விருத்தினா இன்னும் அதிகமாக பக்தி விருத்தி ஆடும். கர்த்தர் இவ்வளோ நாள் சத்துருக்கு பயந்துன்னு இருந்தாங்க, இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படணுங்க. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. 4வது, ரெஸ்ட் இன் த லார்ட், கர்த்தருக்குள் இளைப்பாறுதல். யாத்திராக 33:14-17. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும்.
என்ன இல்லை நாங்கள் போவோம், நீங்கள் கூட வரலன்னா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் வந்தால் வாங்க, இல்லைன்னா போயினே இல்லை. சில பேர் அந்த மாதிரி போய் வீட்டில் பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 மணிக்கு வெளியே போகணுன்னு பார்த்தா 6 மணிக்கு ரெடி ஆகலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ வந்தால் வா, வரா கடிப்போன்னு கிளம்பி வீராப்பா போனாங்க பாருங்க. சரியா? திரும்பி அவங்க வீட்டுக்கு சமாதானம் வரத்துக்கு சில பேருக்கு மாத கணக்காகும். சில பேர் லேஸில் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. நீ வந்தா வா, வரா கட்டி வான்னு இந்த மீசியை முறுக்கின்னு போனாங்க பாருங்கள். அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறத்துக்கு மாதக்கணக்காகும். சில பேருக்கு துக்கத்தில் தான் இருக்கணும். அப்படியா? மாசு நீர் வரலன்னா நாங்கள் போக மாட்டோம், எங்கள் சமூகம் எங்களோடு வரேன்னு அனுப்புது. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? நீர் வந்தால் தான் எங்களுக்கு கிருபை கிடச்சிதுன்னு அர்த்தம். எங்கள் கூட வரலன்னா எப்படி உங்கள் கண்களை எங்களுக்கு கிருபை கிடச்சிதுன்னு தெரியும். இப்படியே பூமி மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எப்படி நாங்கள் விசேஷன்னு விளங்கும்? நீர் எங்களோடு வரும்பொழுது தான். நீர் எங்களோடு இல்லைன்னா எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். சங்கீதம் 37:1-10. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. யாருக்கு இந்த வசனம்னு தெரியலையே. நானும் பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு காட்டுறாரான்னு பார்க்குறேன். யாருக்கு இந்த வசனம்? யாருக்கு இந்த வசனம்? யார் வயிறு எரிஞ்சுன்னு இருக்காங்க பொல்லாதவர்களை பார்த்து? இது சொல்லும் போதே யாருக்கோ கர்த்தர் பேசுகிற மாதிரி இருந்துச்சா இல்லையா? ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருந்துச்சா இல்லையா? திருப்பி சொல்கிறேன், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. சரியா? 2 வாட்டி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நியாய கேட்டு செய்கிறவர் மேல் பொறாமை, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பாசம் பூண்டை போல். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு. இருதயத்தின் வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றணும். எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? மனமகிழ். அழுது ஒப்பாரி வச்சு முறுமுறுத்துன்னு குறை சொல்லின்னு வந்தால் உன் இருதயத்தின் வாஞ்சா என்ன செய்யாது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேலே அவர்கள் வழி அவர் கையில் ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையா அவர் உன் காரியத்தை, உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் வழங்க பண்ணுவார். அவர் உனக்கு நீதியை நியாயம் செய்வார். உன் வழி அவர்கிட்ட ஒப்பு கொடு. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. இதுதான் சில பேருக்கு கஷ்டம். சில பேரை பார்த்து கொஞ்சம் அமைதியாக உட்காரு, அது மாத்திரம் அவங்களுக்கு எது முடிஞ்சாலும் ஒன்று மாத்திரம் முடியாது. என்ன முடியாது? அமைதியாக உட்காரவே. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? அந்த காலத்தில் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? டென்ஷன் பார்ட்டின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை ஒன்று வந்து சேர்ந்தால் போதும். நீங்கள் 50 பேர் ஒழுங்காக இருந்தால் கூட இந்த ஒரு டென்ஷன் பார்ட்டி எல்லாரையும் அமைதியாகவே அமைதியாக உட்காராங்க. எல்லாம் நல்லா இல்லைங்க உட்காராங்க. முடியவே முடியாது. அது மாத்திரம் அவங்களுக்கு முடியாது. மீதி பேர் 50 பேர் சும்மா தானே இருக்காங்க, உட்காரு நீ. முடியாது. சரியா? அவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனம் சொல்கிற. அவங்கள பார்த்து மனுஷர் உட்காராமல் இருந்தீங்கன்னு வைங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் உட்காருன்னு. யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்ற, அமைதியாகவே இருக்க மாட்டேன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்திவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. நீ எரிஞ்சு விழாது. அவன் மேலே உனக்கு கோபம் எரிச்சல்லாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிற பூமியை
சுதந்திரித்துக் கொள்வார். இன்னும் கொஞ்ச நாள், அப்பொழுது துன்மார்க்கன் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரி, அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? மிகுந்த சமாதானத்து மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசை இருக்கா? கர்த்தரில் அமர்ந்துரு, அவர்கிட்ட ஒப்பு. நீ எரிச்சல் ஆகாது, நீ கோபம் உக்கரத்தெல்லாம் விட்டுடு, நீ அவர்கிட்ட ஒப்பிடு. உன் வழி அவருக்கு, அவரை நம்பி அவர் காரியத்தை வாய்க்க நீ சாந்த குணமாக இருந்தால் நீ பூமியை மிகுந்த சமாதானத்தால் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஏசாயா 30:10. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்க கர்த்தராகிய தேவன், நீங்களோ அப்படி செய்ய அமைதியாக உட்காந்துருன்றார். அமைதியாக நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உனக்கு பலன். அமைதியார், விசுவாசம், அதுதான் உனக்கு பலன் என்று கர்த்தர். அப்படி செய்யுமா? அப்படி இருக்கக்கூடாது. 5வது, ரெஸ்ட் த்ரூ டிசிப்ளின். சிக்ஷையின் மூலம் இளைப்பாறுதல். சங்கீதம் 94:12-13. கர்த்தாவே, துன்மாரனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து நம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியம். ஆண்டவர் யாரெல்லாம், எந்த மனுஷனே ஆண்டவர் சிக்ஷித்து எது வரைக்கும்? துன்மார்க்கனுக்கு குழி வெட்டின்னு இருக்கிறாங்க, அந்த குழி வெட்டப்படும் வரைக்கும், தீங்கு நாட்கள் உன்னை பாதுகாக்கும் வரைக்கும் யாரை சிக்ஷிக்கிறீரோ அந்த மனுஷன் பாக்கியம். அமைதியாக இருக்கும். ஆண்டவர் ஏன் அங்கே குழி வெட்டின்னு இருக்க, நீ அமைதியாக இரு, நீ ஒழுங்காரு. அங்கே துன்மார்க்கன் என்னப்படுது? குழி வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கு நாள்லேருந்து உன்னை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நீ இல்லாட்டி நீயும் அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு தான் உனக்கு வரும். சிக்ஷிக்கிறார், கண்டிக்கிறார். எந்த மனுஷனை கண்டித்து அவனை துன்மார்க்க குழி வெட்டப்படும் வரைக்கும் யாரை பாதுகாத்து வைக்கிறீரோ அந்த மனுஷன் பாக்கியவான். ஏசாயா 28:10 கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் என்கிறார்கள். பரியாச உதடுகளின் அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார், இதுவே ஆறுதல் என்றால் அவளுக்கு சொல்லலாம், கேட்போம். எனவே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக் கொடுக்குறார். என்ன சொல்லி கேள், ஆண்டோடைய பிரமாணத்தை கேள், வேதத்திலேருந்து சொல்லுங்க கேள். எது சொன்னாலும் எதுவுமே ஏறலன்னு வைங்க, அப்புறம் தேவையில்லாத தண்டனை தான் வரும். தமிழில் சொல்லுவாங்க, சில பேருக்கு சொல் புத்தியும் இருக்காதான், சுய புத்தியும். எபிரேயர் 12:5-10. என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது உங்களுக்கு சொல்லியிருக்கு. புத்திமதியை நீங்கள் சிட்சையை சகிப்பொருளாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி தகப்பன் சிட்சியாத புத்திரன் ஆண்டவர் சிட்சித்தா தான் என்ன ஆடியும் நீங்கள் அவருடைய பிள்ளை. நீங்கள் அவருடைய பிள்ளை இல்லைன்னா அவரே அவங்கள சிட்சிங்க. எப்படின்னா தெருவில் போகிற பிள்ளைங்களாமல் நீ கண்டிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கு. நாம் பிழைக்கத்தக்கதாக. எதுக்காக சிட்சிக்கிறாராம்? நாம் பிழைக்கணும், நீ அழிந்து போகக்கூடாது. நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதா வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும்.
அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக போட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே. யாருடைய பிரயோஜனம்? நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அந்த நேரத்தில் அது சந்தோஷமாக இருக்காது. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவருக்கு அது நீதி ஆகி சமாதான பலனை நீ பிற்காலத்தில் நீ உன்னால் சமாதானமாக என்ன செய்ய முடியும்? இளைப்பாற முடியும். அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தால் பிற்காலத்திலே நீ சமாதானமாக வாழ வேண்டும் என்பதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிக்ஷையின் மூலம் இளைப்பாறுதல் வரும். நீதிமொழிகள் 29:17 உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் எப்போ கண்டிப்பாக வாழ உன் மகனை எப்படி வை? வளர்த்தனா பிற்காலத்தில் அவன் உனக்கு எப்படி இருப்பான்? அது உனக்கு ஆறுதலாக இருப்பான். உனக்கு ஆனந்தத்தையும் அவன் மூலமாக அவனை பார்த்தாலே உனக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். ஏன்னா வளரும் போது எப்படி வளர்த்த? அப்படி வளர்க்கலன்னு வைங்க, இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா. நீதிமொழிகள் 19:18 நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டது. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ அவனை விட்டுட்டேன்னு வை, அதுக்கப்புறம் உன்னால் அவனை திருத்தவே. அதுக்கப்புறம் உட்காந்து அழுது, ஐயோ இந்த மாதிரி என் மகன் எப்படி இருக்கா, என் பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீ வளர்க்கும் போது எப்படி சிக்ஷை செய்யவில்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீ சொன்னால் திருந்துவான் அப்படின்னு நம்பிக்கிற வரைக்கும் அவனை என்ன செய்? சிக்ஷித்து வளர்த்து. அப்போ தான் பின்னால் அவன் உனக்கு ஆறுதலாக இருப்பான். அப்போ தான் அவனுக்கு சந்தோஷமாக இருப்பான். நீ வளரும்போது அவன் மனம்போக்கு விட்டுன்னு வை, பிற்காலத்தில் உங்களை அழ வச்சுன்னு இருப்பான். பிற்காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அந்த மாதிரி விட்டீங்க. அந்த மாதிரி அதனால நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை என்ன செய்? செய். இதில் தான் பின்னால் அப்போ தான் சமாதானம் வரும், இளைப்பாறுதல் வரும், ஆனந்தம் வரும், சந்தோஷம் வரும். 6வது ரெஸ்ட் ஃப்ரம் பேர்டன்ஸ், பாரங்களிலிருந்து இளைப்பாறுதல். ஏசாயா 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமை ஆக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறப்படும் அக்காலத்தில் நீ பாபிலோன் ராஜாவின் சொல்லும் வாக்கியம் அது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னாகரி ஒழிந்து. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவன் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படும். பூமி முழுவதும் இளைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் கர்த்தர் உங்களை ஒடுக்கினவர் பாரம், கடினமான பாரங்கள் எல்லாம் அதை முறியடித்து நம்மை இளைப்பாற பண்ணுவார். ஏசாயா 32:17-18 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கும். என் ஜனம் சமாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவரே வருத்தப்பட்டு அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். இளைப்பாறணுன்னு நமக்கு என்ன குணம் இருக்கணும்?
சாந்தமும் சாந்தம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுன்னு பெருமையாக அகந்த இருமாப்பு அப்படிலாம் இருந்த சமாதானம் என்ன செய்யாது? நான் சாந்தமும் மனத்தாழ்மை, என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கோ, என் குணத்தை நீயும் கற்றுக்கொள், என் சாந்தத்தையும் என் மனத்தாழ்மையும் என்ன செய்? கற்றுக்கொள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், என் நுகம் மெதுவாகி என் சுமை, தேவையில்லாத பாரத்தெல்லாம் சுமக்கு, என் சுமை எடுத்துக்கோ. எந்த வந்து மெதுவாக இருக்கும். நான் கொடுக்குற நுகம் எப்படி இருக்கும்? மெதுவாக. என் சுமை இதனால் அந்த தேவையில்லாததெல்லாம் நம்ம விட்டு அகன்றப்படும். இதெல்லாம் தேவையில்லாத சுமை, என் சுமையை ஏற்றுக்கொள்ளுன்றார். பிலிப்பியர் 4:4 9. பிலிப்பியர் 4:4. பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுறார். எங்கேருந்து எழுதுகிறார்? ஜெயிலில் இருக்கிறார். இப்போ நம்ம சிறையில் இருந்தால் என்னான்னு எழுதுவோம்? நம்ம சிறையிலேருந்து எழுதுனா என்னான்னு எழுதுவோம்? இது எழுதுவோமான்னு பாருங்கள். இந்த மாதிரி லெட்டர் எழுதுவோமா? என்னான்னு எழுதுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையில் இருந்தால் கூட எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமாக இருங்க. அவர் இவங்களுக்கு சொல்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம சிறையில் இருந்தால் மற்றவங்களுக்கு தான் நமக்கு ஆறுதல் சொல்லுவோம். சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமாக இருங்க, மற்றவங்க நமக்கு சொல்லணும். இவர் அவங்களுக்கு சொல்கிறார். சிறையில் இருக்கிற இவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறார்? கர்த்தருக்குள் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க. எப்படிங்க இருக்க முடியும்? எப்படிங்க சிறையில் இருந்தால் கூட எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? அதான் சொல்லி உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். அவரும் அதே தான் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னதை தான், சாந்தமாக இருங்க, பெருமையாக இருக்காதீங்க, எல்லாருடையும் போய் சண்டை போட்டுன்னு சாந்தமாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? சிறையில் இருக்கும்பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னா ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஒன்றை குறித்தும் இருக்கிறோமா? தான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்கும். ஆனால் என்ன எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒன்றை குறித்து என்ன செய்யாத, கவலை செய்கிறோமா? அது செஞ்சால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ தான் இளைப்பாறுதல். கவலைப்பட்டுனே இருந்தால் என்ன இருக்காது? சமாதானமாக இருக்காது. இளைப்பாறுதலோ ஒன்றுக்கும் என்ன செய்யும்? கவலை. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினால் தேவனுக்கு செய்ய வேண்டியது என்ன? எல்லா காரியம் சின்னதாக இருந்தாலும் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும்போது இது வரைக்கும் ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எத்தனை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரே அதுக்கெல்லாம் நன்றி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் அதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடி என்ன செய்? ஜெபத்தினாலும் தேவனுக்கு. அப்போ தேவனிடத்து தெரியப்படும். அப்போ என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? பாதுகாக்கும். உங்கள் இருதயத்தையும் பாதுகாக்கும், உங்கள் சிந்தையும் என்ன செய்யும்? பாதுகாக்கும். எது பாதுகாக்கும்? தேவனுடைய எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் என்ன சொல்லும்? அப்படியே உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும், சிந்தையும் பாதுகாப்பு. எந்த பாரமும் உங்களுக்கு இளைப்பாற முடியும்? தேவ சமாதானம் அப்படியே இருதயத்தையும் சிந்தையும் பாதுகாத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறு, சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டோடைய சமாதானம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும். வேறு ஏதாவது சிந்தித்திருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, இளைப்பாற
இதை தவிர வேறு எதையும் அவைகளை ஏன்னு அர்த்தம், வேறு தேவையில்லாதெல்லாம் சிந்திக்காதீங்க. அதெல்லாம் சிந்திச்சு உங்கள் சிந்தனையில இருதயத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்குது. இவைகளையே நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள் அப்படின்னா, நான் சிறையிலேருந்து உங்களுக்கு எழுத நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள், நான் எப்படி என் வாழ்க்கையை பாருங்கன்றார். நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ. இத்தனை நாள் பார்த்துனே தானே இருக்கிறீங்க. என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையே அதே நீங்களும் செய்யுங்க. எங்கிட்ட என்ன கற்றுக்குறீங்களோ அதே நீங்களும், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு. அப்படின்னா என்ன சார் பாருங்கள், நான் சிறையிலேருந்து எழுதுகிறேன், எப்படி இருக்கிறேன், நான் அழுதுனா இருக்கிறேன், உப்பாரி வச்சுன்னு முறுமுறுக்கிறேன்னா பார்த்து கற்றுக்கோங்க, பார்த்து அதே செய்யுங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் எல்லாத்தையும் 1-2 எல்லாத்தையும் அவர் மேலே அவர் விசாரிக்கிறார். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் காஸ்ட் யுவர் பர்டன், தூக்கி போடுங்க, அவர் மேலே தூக்கி போடுங்க. தமிழில் வைத்து விடும், அப்படி இன்னும் பத்திரம் போய் வைக்கிற மாதிரி. இங்கிலீஷில் தூக்கி போட்டுருங்கன்னு. தூக்கி நீங்கள் சில பேர் 2 நாளைக்கு வந்தால் கூட 10 மூட்டையை தூக்கின்னு வருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? விருந்தாளின்னு 2 நாளுன்னு சொல்லி தான் வருவாங்க. வந்து இறங்குறத பார்த்தா மூட்டை மூட்டையாக இறங்க. என்னங்க இது, இப்படி கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்ற மாதிரி. நீங்கள் 2 நாள் தானே சொன்னீங்க. தமிழில் விருந்தும் மருந்தும் 3 நாள், அதுக்கு மேலே இவங்க எத்தனை மூட்டையை பார்த்தா அந்த மாதிரி ஆளுங்களும். இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இத்தனை மூட்டையை தூக்கின்னு போனீங்கன்னு வைங்களேன், அங்கே தூக்கிறதுக்குன்னு போட்டுறவங்களாம் இருப்பான். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான், சில வடிகட்டின கஞ்சங்க இருப்பாங்க. வடிகட்டின கஞ்சம் அவங்க எங்கே காசை கொடுக்கணுமேன்றதுக்கு இங்கே 1 மாட்டின்னு இங்கே 1 மாட்டின்னு இங்கே 1 மாட்டின்னு நாங்கள் அங்கே இருக்கிறவன் பாருங்க, அவங்க எல்லாம் கூட அவன் தூக்கின்னு வருவான். அவனும் பிழைக்கட்டும், அவனும் பிழைக்க வேணாமா? உங்களை மாதிரி ஆளுங்க வந்தால் தானே அவன் பிழைக்க முடியும். எல்லாம் ஃபுல்லாக 10 மூட்டையை போட்டுன்னு போனால் அவனுக்கு எப்படி யார் வியாபாரம்? அவனுக்கு காசு வேணாமா? அவனுக்கும் குடும்பம் இருக்குதுல்ல, அவனுக்கு பிள்ளைங்களுக்கு பசியாக இருப்பாங்க. நீங்களாம் காசு கொடுத்தா தானே அவன் செய்ய மாட்டாங்க. வடிகட்டின கஞ்சாங்க உனக்கு போகிறதுக்கு காசு இருக்குல்ல, இத்தனை மூட்டைக்குள்ளே சாமான் வாங்குறதுக்கு காசு தான். ஒன்றும் இல்லாமல் ஏன் எப்படி ஒன்று இவ்வளோ மூட்டை வந்திருக்கும்? காசு இல்லைன்னா இத்தனை மூட்டை வாங்க முடியுமா? அது உள்ளே இருக்க பொருளெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருந்திருக்குமா? இருக்குதில்ல, இருக்குதா இல்லையா? அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுக்க வேண்டாம், அவன் தூக்கின்னு வருவான். அவனும் பிழைக்க வேணாமா? அந்த காலத்தில் இதை நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, யாரோ நான் சொல்லது, நான் சொல்ல நல்லா ஏறிடுச்சா? நான் வாங்க, அவனுக்கு வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட போ, ஏன்னா அவனும் பிழைக்கணும். அவன் மருந்து எழுதி கொடுத்தா மருந்து கடங்காரங்கிட்ட போ, ஏன்னா அவனும் பிழைக்கணும். மருந்து வாங்கின பிறகு குப்பை தொட்டில் போடு, ஏன்னா நீயும் பிழைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் அப்படி நான் சொல்ல, யாரோ சொன்னேன். எல்லாம் அவனும் டாக்டரும் பிழைக்கணும், மருந்து கடைக்காரனும் பிழைக்கணும், நீயும் பிழைக்கணும். சில மருந்துங்களாம் நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது, சொல்ல மாட்டாங்க. The cure should not be worse than the disease. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியோட நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மோசமாக இருக்கக்கூடாது. நீ வியாதியில் படுற கஷ்டத்தோட நீ ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரியும் இருக்குது. பாப்பா வியாதி கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை, நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் பயங்கர கஷ்டம். இப்படி இது பண்ணுது, இதெல்லாம் விட்டுடுங்க. இது எதுவுமே நான் சொல்ல, யாரோ 7வது ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், ஆவிக்குரிய. எபிரேயர் 4:1-11 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இளைப்பாறுதலை
என்று உனக்கு வாக்குத்தத்தம், அதை விட்டுறாத, அதை அடையாமல் போகாதே. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் கேட்டவர்கள் விசுவாசியாம். கேட்டபடி அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படும். கேட்குறாங்க, ஆனால் என்ன செய்யலை? விசுவாசிகள். அதனால் வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ கேட்டோம் ஒரு, ஏன்னா விசுவாசிகளை கேட்குற வசனத்தை என்ன செய்யலை? விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கும். அவருடைய கிரியைகள் உலக தோற்றத்துக்கு முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தானே. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கு. இன்று என்று சொல்லுதல் பின்னும் ஒரு நாளை. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தார். பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருதமாக இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவரை இளைப்பாறினார். 7ஆம் நாள் தேவனே கீழ்ப்படியாமையினாலே அந்த இளைப்பாறுதல் என்ன செய்யக்கூடாது? எழுந்து விட கீழ்ப்படி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் அவருக்கு என்ன செய்? கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தால் என்ன செய்வேன்? அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களைப் போல இளைப்பாறுதல் இல்லாமல் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? அது உள்ளே போ. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். எழுந்துவிட. எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஆண்டோடைய இளைப்பாறுதலோடு வாழணும்னு ஆசை இருக்கு? நாட்களிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே இளைப்பாறுதல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இளைப்பாற பண்ணுகிறார். ரெஸ்ட், இளைப்பாறுதல். முதலாவது ரெஸ்ட் ஃப்ரம் லேபர், உழைப்பிலிருந்து இளைப்பாறு. ஆண்டவரே பிதா இளைப்பாறினார், குமாரன் இளைப்பார். நீ என்ன செய்ய? 6 நாள் வேலை செஞ்ச 7ஆம் நாள் அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? உடம்பு தாங்காது. 2வது ரெஸ்ட் ஃப்ரம் எனிமி, சத்துருக்களிலிருந்து இளைப்பார். கர்த்தர் இளைப்பாறப்படும். சத்துருக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தருவார். 3வது ரெஸ்ட் ஃப்ரம் டேஞ்சர், ஆபத்திலிருந்து. இவ்வளோ ஆபத்து, உயிருக்கே ஆபத்து, பிழைப்போமா தெரியலையே, அந்த ஆபத்திலேருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? இளைப்பாற பண்ணுகிறார். 4வது ரெஸ்ட் இந்த கர்த்தருக்குள் இளைப்ப. எரிச்சல் அடையாத, பொறாமை கொள்ளாது, கர்த்தருக்குள் அமர்ந்துரு, உன் காரியத்தை அவருக்கு ஒப்பு கொடு, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். 5வது ரெஸ்ட் த்ரூ டிசிப்ளின், சிக்ஷையின் மூலம் கர்த்தரை கண்டித்து சீர்திருத்தி. ஏன்னா அப்போ தான் பிற்காலத்தில் உனக்கு நன்மை உண்டாகும்படி, நீ சமாதானமாய் வாழும்படி. பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? சிக்ஷையில். அப்போ தான் பின்னால் அவங்க நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. 6வது ரெஸ்ட் ஃப்ரம் பாரங்களிலிருந்து. என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 7வது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய
தேவன் தம்முடைய ஜனத்துக்கு என்று ஒரு இளைப்பாறுதலை கீழ்ப்படி. அவர் சத்தத்தை கேட்டால் அவருக்கு என்ன செய்யணும்? இருதயத்தை கடினப்படுத்தாதே, அந்த இளைப்பாறுதலை இழந்து விடாதே, அதுக்குள்ளே பிரவேசி. கர்த்தர் தம்முடைய அவர் எப்படி இளைப்பாறினாரோ 7ஆம் நாள் தம்முடைய ஜனத்துக்கு என்ன வச்சிருக்கிறார்? இந்த நாட்களிலே இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி உம்மை தொழுது உம்மை பாடி போற்றி உம்முடைய இருதயத்தின் பாரங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒரு வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்தும். நீர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். இந்த நாட்களிலே நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இளைப்பாறினது போல மனிதர்களும் இளைப்பாற வேண்டும். 6 நாட்கள் வேலை இயலாமல் இளைப்பாற என கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி தன் நாட்களிலும் நாங்களும் அந்த ஆலோசனையை பின்பற்றி அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து போதுமான இளைப்பாறுதலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது. சத்துருக்களிலிருந்து நீர் உடைய பிள்ளைகளை இளைப்பாற பண்ணுகிறது. எல்லாவித சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுவித்து ஒரு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவன். எல்லா விதமான ஆபத்திலிருந்து இளைப்பாறுதல். பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போனோம். அந்த சூழ்நிலையிலும் அந்த ஆபத்திலிருந்து நீர் விடுவிக்கிற தேவன். அந்த நாட்களிலே நாங்கள் உமக்குள் இளைப்பாறும்படி கர்த்தருக்குள் அமர்ந்திரு. எரிச்சல் அடையாதே, கோபம் கொள்ளாதே. கர்த்தரிடத்தில் உன் காரியத்தை ஒப்புக்கொடு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீதி நியாயத்தையும் செய்வார். நாளை உமக்குள் இளைப்பாறும்படி செய்வீராக. இந்த நாட்களிலும் நீ சிட்சிக்கிற தேவன். நாங்கள் இளைப்பாற வேண்டும் என்று, பிற்காலத்திலே சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுடைய நன்மைக்காகவே நீர் சிட்சிக்கிறது. இந்த நாட்களில் அதை ஏற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் எங்கள் பாரங்களிலிருந்து இளைப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பொருளே இடத்தில் வாருங்கள். நான் இளைப்பாறுதலை எல்லா பாரங்களையும் நீ இளைப்பார். ஆவிக்குரிய இளைப்பாறுதல் தேவ ஜனத்திற்கென்று இளைப்பாறுதலை வைத்திரு. கீழ்ப்படி ஆமையினாலே அதை இழந்து விடாதபடி இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டால் இருதயத்தை கடினப்படுத்தாமல் எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் கீழ்ப்படியும்படி செய்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படி பூமியிலே நாங்கள் இருக்கும் நாட்கள் எல்லாம் உம்முடைய இளைப்பாறுதலிலே வாழும்படி கிருபைத்தாரும். நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதி, நம்முடைய தேவைகளை சந்தியும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலை காத்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதும். அவர் எதிர்பார்க்கும் நன்மைகளை கட்டளிடும். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் நம்மைக்கே செலுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவனுடைய பரிசுத்த நாமத்தில். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கீதமே பாடியே
துதிகீதமே